بسم الله الرحمن الرحيم الحمد لله أحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவரிடமே உதவி கூறியவனாக இன்றைய பாடத்தை ஆரம்ப செய்கின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக தஹ்லீல் உகூபத் மன் லா யுஅத்தி ஸக்கா, அதாவது ஜகாத் வழங்காதவருக்கு கிடைக்கும் கடுமையான தண்டனை. உலகத்திலே தன்னிடம் இருக்கின்ற உடைமைகளுக்கு அல்லது ஆடு மாடு ஒற்றைகளுக்கு ஜகாத் கொடுக்காத ஒருவருக்கு மறுமையிலே என்ன தண்டனைங்கிற சம்பந்தமாக புகாரியிலே முஸ்லிமிலே 1809 இலக்கமிடப்பட்ட ஹதீஸும் புகாரிலே 1460 இலக்கமிடப்பட்ட ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், எவன் மீது ஆணையாக, அவன் மீது அல்லாஹ் மீது ஆணையாக ஒருவனுக்கு ஒட்டகமோ மாடோ ஆடோ இருந்து அவற்றுக்கான ஜகாத்தை அவன் நிறைவேற்றவில்லையாயின் மறுமை நாளில் அவனை ஏற்கனவே இருந்ததை விட பெரியதாகவும் கொளுத்ததாகவும் வந்து அவனை கால் குளம்புகளால் மிதித்து கொம்புகளால் முட்டும். அவற்றில் கடைசி பிராணி அவனை தாக்கிவிட்டு சென்றதும் மீண்டும் முதல் பிராணி அவன் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அனுப்பப்படும். இந்நிலை மக்களிடையே இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை நீடிக்கும் என கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமையிலே ஆடு மாடு ஒட்டை, நாம் துனியாவிலே ஆடு மாடு ஒட்டைகளுக்கு ஜகாத் கொடுக்காதிருந்தால் நாளை மறுமையிலே அந்த ஆடு மாடு ஒட்டைகள் எங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடும். எங்களை அவைகள் இறைவனுடைய கட்டளையின்படி துன்புறுத்தும். எங்களை அதை கொம்பினாலும் கால் குளம்புகளினாலும் குத்தி எம்மை வேதனைப்படுத்தும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆடு மாடு ஒட்டைகள் வைத்திருப்பவர்கள் அதற்குரிய ஜகாத்தை உரிய முறையில் கொடுத்து அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி உங்களுக்கு வேண்டிக் கொள்வதோடு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடமையை சரியாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.